பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கொரிந்துவிலே அப்ரோடைட் என்று சொல்லக்கூடிய தேவியை வணங்கி வந்தார்கள். மன்மதன் என்று நாம் இங்கே சொல்லுவோம் அல்லவா? அதைப்போல காதல், அழகு, பிள்ளைப்பேறு, பாலின உறவு ஆசீர்வாதம், இப்படியெல்லாம் இந்த கடவுளை வணங்குவதால், இந்த தேவனை வணங்குவதாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலே இருந்தார்கள். இந்த கோயிலானது அக்ரோகொரிந்த் என்று சொல்லக்கூடிய மலை உச்சியின் மேலே இருந்தது. அதாவது நகர்ப்புறங்கள் தரை சமவெளியிலே இருக்கும் ஒரு மலை உச்சியிலே அக்ரோகொரிந்த் என்று சொல்லக்கூடிய இடம். அக்ரோ என்றால் உயரமான அந்த இடத்திலே இந்த கோயில் வைக்கப்பட்டிருந்தது. இங்கே டெம்பிள் ப்ராஸ்டியூஷன் ப்ராக்டிஸில் இருந்தது. அதாவது நேர்த்திக்கடனாக, ஆசீர்வாதத்துக்காக, பிரயச்சித்தமாக, தங்களை இந்த கடவுள் ஆசீர்வதித்தது என்று சொல்லி பிரயச்சித்தமாக இப்படி தங்களுடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அந்த கோயிலுக்கு நேர்ந்து அந்த கோயிலுக்கு பொருத்தனை செய்து அங்கே விட்டு விடுவார்கள். இப்படி வளருகிற அந்த குழந்தைகள் டெம்பிள் ப்ராஸ்டியூஷனுக்காக, விபச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. இது ஆண் குழந்தையாகிலும் பெண் குழந்தையாகிலும் அவர்கள் விட்டு விடுவார்கள். சில வேளைகளிலே சுத்தமான உயர் ரகமான மிருகங்களை பலியிடுவார்கள். அந்த மிருகத்தை பலியிட்டு அந்த மாமிசம் அந்த கோவிலின் அந்த சிலைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த அப்ரோடைட் என்று சொல்லக்கூடிய அந்த தேவியானது அந்த மாமிசத்தின் ஆவியை உட்கொண்டு திருப்திப்பட்டது என்று சொல்லி அதன் பின்பு அந்த சரீரத்தை எடுத்து கொண்டு வந்து கடைகள் வைத்து அந்த கடைகளிலே அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். அந்த மிருகமானது மிகவும் நேர்த்தியாக, கவனமாக வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அது சரியான பருவத்திலே அங்கே பலி செலுத்தப்படுவதனாலே அந்த மாமிசமானது சுவை மிகுந்ததாக காணப்பட்டது என்று அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த உணவை உண்பதினாலும் அந்த மிருகத்தை பலியிடுவதினாலும் தங்கள் குடும்ப வாழ்வு, செக்ஷுவல் லைஃப், சரீர சம்பந்தப்பட்ட பாலுணர்வு சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, பிள்ளைப்பேறு உண்டாகிறது என்று சொல்லி நம்பி அதை அவர்கள் உண்டார்கள். இந்த சூழ்நிலையை உணர்ந்த பவுலும் இதை குறித்தான புதிதாக விசுவாசத்திலே வந்தவர்களும் இதை குறித்தான அறிவு நிலையிலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பது தவறு என்றும், நெருங்குண்டு செத்ததற்கு அந்த மிருகங்களை உண்ணக்கூடாது என்றும், இரத்த பலிக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு போதிப்பது சபையின் வழக்கமாக இருந்தது. இப்போ இந்த சூழலிலே சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய விசுவாசிகள் பவுலிடத்திலே கேள்வி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த காரியத்தை குறித்து விளக்கப்படுத்துவதுதான் 8, 9, 10, 11ஆம் அதிகாரத்தின் பாதி பகுதி வரைக்கும் இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதும், கடைகளிலே உள்ளதை வாங்கி உண்பதும், குடும்ப உறவு எப்படிப்பட்ட உறவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லப்படுவதுதான். இன்னும் ஆழமாக நீங்கள் கொரிந்து புத்தகத்தை வாசிக்கும்போது 2 விதமான மனப்பக்குவங்களை அங்கே பவுல் சுட்டி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று மாமிச சிந்தையுடையவர்கள், மற்றொன்று ஆவியின் சிந்தையுடையவர்கள். அதாவது ஆவியிலே முதிர்ச்சி, வளர்ச்சி இல்லாமல் இருப்பவர்கள் மாமிச சிந்தை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். சரீரத்துக்கு அடுத்த பிரகாரங்களிலே, சரீரத்துக்கு அடுத்த காரியங்களிலே மிகவும் கவனம் செலுத்துகிறவர்களாகவும், மனம், சிந்தை, ஆவியிலே வளர வேண்டிய முதிர்ச்சி நிலையிலே வளர்வதை தவிர்ப்பவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆதலால் பவுல் உங்களை குழந்தைகள் என்று எண்ணி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி வருத்தத்தோடு சரீரமாக இந்த உலக பிரகாரமாக வாழ வேண்டிய பரிசுத்தத்தை கூறிவிட்டு, அதிலே நீங்கள் வளர்ந்து பெருகி முதிர்ச்சி அடைந்தால் ஆவி நிலையிலே நீங்கள் வளர முடியும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுகிறவர்கள், சிந்தையிலே தேவனுக்கு இடம் கொடுப்பவர்கள், அன்பையே மூலதனமாக, அன்பையே அடித்தளமாக வைத்திருப்பார்கள் என்று சொல்ல வருகிறார்.
அதை சொல்லுவதற்குத்தான் சரீர பிரகாரமான காரியத்தை அறிவு, உலக பிரகாரமான அறிவு என்றும், பக்தி விருத்தி, அன்பான காரியமே பக்தி விருத்தி என்பதையும் சொல்லுவதற்காக இந்த 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே இந்த 2 அடைமொழிகளையும் குறிப்பிடுகிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அதாவது வானமும் பூமியும் கர்த்தருடையது. தேவனுடைய நாமத்தினாலே நாம் எதை புசிக்கிறோமோ, ஜெபித்து நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீராகிலும் உணவாகிலும் தேவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு அதை நாம் உண்ணும்போது அது தேவனுக்கு உகந்ததாய், தேவன் நமக்கு தந்ததாய் மாறிவிடுகிறது. இது அறிவு நமக்கு தெரியும் தானே. ஆனால் சில வேளைகளில் துணிந்து அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பொருளை உண்பதினாலே விசேஷம் உண்டாவது போல, அது ருசியாக இருப்பது போல நினைத்து துணிவது சரீர பிரகாரமான, இந்த உலக பிரகாரமான அறிவு. ஆனால் தேவன் மேலே நீங்கள் வைக்கும் அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். தேவ பக்தி என்பது அன்பு. தேவன் மேலே வைக்கும் அன்பு பிற மனிதர்கள் மேலே வைக்கும் அன்பு. அன்பு என்பது சிந்தையிலே உருவாகிற மாற்றம், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், உதவி செய்தல், கைமாறு கருதாமல் இருத்தல், கனப்படுத்துதல், கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட அநேக நற்குணங்கள் சேர்ந்த விளைவுதான் அன்பு. ஆனால் இந்த உலக பிரகாரமான அறிவிலே வளர்ந்தவர்கள் எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருமாப்பு உடையவர்களாய் காணப்படுவார்கள். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானே, ஆனால் அவன் ஒன்றையும் அறியவில்லை. அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் கற்றுக்கொள்ளவில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தெளிந்த புத்தி உள்ளவனாயிருப்பான். தேவன் அவனுக்கு இது தவறு, இது சரி என்று அவன் மனசாட்சியோடே கூட, ஆத்மாவோடே கூட இருந்து கற்றுக் கொடுப்பார். இதை செய், இதை செய்யாதே என்று அவர் பேசுவார். ஆதலால் அவன் தெளிவற்றவனாய் இருக்க தேவையில்லை. இந்த உலக பிரகாரமான மக்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டங்களையோ அவர்கள் செய்யும் முறைமைகளையோ கற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏனெனில் அவன் தேவனை அறிந்திருக்கிறான், தேவன் அவனை அறிந்திருக்கிறார். 4ஆம் வசனத்திலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி, உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும், நாம் ஆராதிக்கிற அந்த ஒருவரே அன்றி வேற தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது இந்த உலக மக்கள் சொல்லலாம் தேவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் என் அறிவுக்கு, என் அனுபவத்திற்கு, என் அறிவின் உணர்தலுக்கு, என் ஆத்மாவின் உணர்தலுக்கு நான் வணங்குகிற ஆராதிக்கிற அந்த ஒருவரே தேவன் என்று நிச்சயித்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. அதாவது இந்த உலக மக்கள் நம்புகிறார்கள். தேவனுடன் போராடி தள்ளுண்டு விழத்தள்ளப்பட்ட லூசிபரும் அவனுடைய கூட்டத்தாரும் தங்களை தேவனுக்கு நிகராக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டு. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதமான ஆவியின் செயல்பாடுகள் உண்டு. ஆனால் பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். நம்மை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக கிறிஸ்து நமக்குள்ளாகவும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுக்கு பிள்ளைகளாய் வாழுகிறோம். இதை குறித்த அறிவு அநேகரிடத்தில் இல்லை. சிலர் விக்கிரக ஆராதனை ஒரு பெரியதென்று எண்ணி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதினால் தங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தேவனை பற்றும் மனசாட்சி இல்லாமல் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருக்கிறது, அசுத்தமாய் இருக்கிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்ததாக்க மாட்டாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவானவரும் நீங்கள் உட்புறத்தை சுத்தம் செய்யாமல் வெளிப்புறத்தை சுத்தம் செய்வதனால என்ன லாபம் உண்டு? புசிப்பதினால் அது ஆசன வழியாய் கலந்து போய்விடுகிறது. ஆனால் மனதிலிருந்து இருதயத்தில் உண்டாகிற வார்த்தையே, யோசனையே, சொற்களே உங்களை அசுச்சிப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது என்று சொன்னதை கண்டிப்பாக
பவுல் போதித்திருப்பார். அதைத்தான் இங்கே அவர் ஞாபகப்படுத்துகிறார். புசித்தாலும் ஒன்றுமில்லை, புசியாவிட்டாலும் ஒன்றுமில்லை என்று சொல்லுவது போல சொல்லுகிறார். பவுல் சொல்லுவது என்னவென்றால், உன் கரத்திலே உன் தட்டிலே வைக்கப்பட்டதை நீ சந்தேகத்தோடு புசிக்க வேண்டாம். அதை உன் தேவனுடைய நாமத்தினாலே நீர் அதை அர்ப்பணித்து விட்டு தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து நீ புசிக்கலாம். ஆனால் உன் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பவருக்கு நீ தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்தாய் என்பது தெரியாது. அவர் நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறாய் என்று உணர்வார். அப்பொழுது அவர் இடறுதலுக்கு காரணமாய் அமையும். பலவீனமாய் இருக்கிறவர்களை காப்பாற்றும் விதமாக இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் சொல்லுவானே ஆனால் அதை புசிக்காமல் தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் சகோதரர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்ற பிரயாசத்தோடு தான் இருக்கிறோம். நாமல்ல, நாம் மரித்து விட்டோம். இனி வாழ்வது கிறிஸ்துவுக்கென்றே வாழ்கிறோம். ஆதலால் நம்மோடு கூட வாழ்கிற சக மனிதர்களும் தவறான வாழ்வியலுக்கு போகாதபடிக்கு, அவர்கள் இடரலடையாதபடிக்கு, இதோ இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து என் தேவன் என்று சொல்லுகிறான், இப்பொழுது இந்த கோயிலிலே போய் உணவருந்துகிறான், அந்த கோவிலிலே படைக்கப்பட்ட அந்த மாமிசத்தை வாங்கி புசிக்கிறான் என்று சொல்லி அவர்கள் இடரலடையாதபடிக்கு நாம் எச்சரிக்கையான வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது நாமே சுவிசேஷத்தின் ஒரு பிரதியாக, நிருபமாக, ஒரு புத்தகமாக வாழ வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். சில அரசாங்க விழாக்களிலே விளக்கேற்றுவார்கள், மாலை அணிவிப்பார்கள், சந்தனம், ரோஜாப்பூ போன்ற பொருட்களை, பன்னீர் போன்ற பொருட்களை வைப்பார்கள். இவைகளெல்லாம் பூமியிலே விளைந்தவைகள்தான், தேவனால் படைக்கப்பட்டவைகள்தான், அது தேவனுக்கு உகந்தவைகள்தான். ஆராதனையின் சகல முறைமைகளும் தேவன் தமக்கென ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆதி காலந்தொட்டு பழைய ஏற்பாட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆதியாகமம் தொட்டு நீங்கள் வாசித்து வரும்போது தேவன் தமக்கென எதை உருவாக்குகிறாரோ அதை பிசாசு தனக்கென எடுத்துக்கொள்ளுவான். பாடல்களும் ஆராதனைகளும் துதியும் மகிமையும் இப்படி பிசாசானவன் தேவனுக்குரியதை பறித்து கொள்வதே அவனுடைய நோக்கமாய் இருந்தது. ஆதலால் நாம் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை பயன்படுத்துவதிலே பயம் தேவையில்லை, பயன்படுத்துவதற்கு பயம் தேவையில்லை. ஆனால் அது சக மனிதனுக்கு இடரலாய் இருக்குமானால், புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு இடரலாய் இருக்குமானால் அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. நமது மனசாட்சியே அசுசிப்படுமானால் அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. எல்லாம் அனுபவிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கலாம், உரிமைகள் இருக்கலாம், ஆனால் அது தகுதியாய் இராது. கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கென்று ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதியின்படிதான் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி, கிறிஸ்துவுக்கு முதன்மைப்படுத்தி, கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக நான் வாழ்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய நாம், கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தும் வகையிலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் உண்போமானால், அதை பிறர் காண, பிறர் அறிந்த அந்த காரியத்தை நாம் உண்போமானால், அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமையை குறைச்சலாக எடை போடுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அதே வேளையிலே ஒரு